தெய்வ கடாட்சம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று ஆஞ்சநேயரை பற்றி பார்க்க போகின்றோம். புத்தி பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் ஆரோகதாம் அஜாக்கியம் வாக் பட்டுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத். ஆஞ்சநேயர் அப்படி ஸ்மரணம் பண்ணினாலே நினைச்சாலே போறோம். புத்திர் பலம், அடுத்தது எஸ்எஸ் பேரு புகழ்லாம் சொல்றோமே அது, அடுத்தது தைரியம், அடுத்தது நிர்பயத்துவம், கொஞ்சம் கூட பயமே இல்லாது. அது எல்லாரும் எல்லாத்துக்கும் பயந்து இருக்கும். அந்த பயத்தை போக்கடிக்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆரோகதா அப்படின்னாக்க ஆரோக்கியம்னு அர்த்தம். ரோகம் இல்லாம வியாதி வெக்க இல்லாம கட்டி காப்பாற்றக்கூடியவர். அஜாட்டியம் வாக்பட்டுத்வம் ச ஹனுமஸ்மரணாத் பவேத். நல்ல தீர சூர வீர எல்லாம் சொல்றோமே, எல்லாவற்றையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். ஸ்மரணாத் பவேத், நினைச்சாலே போதும், இதெல்லாம் தானே ஓடி வந்துருமா. அது அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை பற்றி ஒரு சில தகவல்கள். ராமர் இங்க, சீதை அங்க லங்கையில, ராமரும் லக்ஷ்மணரும் தேடிக்கொண்டு வருகின்றார்கள். இல்லை வால்மீகி கம்பர் எல்லா படியுமே. அந்த நேரத்துல அவர்கள் ஆஞ்சநேயரை பார்க்கின்றார். பார்த்த உடனே ஆஞ்சநேயர் அங்க விரிவா இருக்கு. நம்ம ராமாயணத்தை ஒரு 10 நிமிஷமா எதிர்காலத்துல பார்ப்போம் வாங்க. அபூர்வமான தகவல்லாம் இருக்கு. ஆஞ்சநேயர் அங்க ராமரை தரிசனம் பண்ணின உடனே அதுக்கப்புறமா ராமச்சந்திரமூர்த்தி இந்த சுக்ரீவன் நட்பெல்லாம் முடிஞ்சுடுத்து. ஆஞ்சநேயர்கிட்ட தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறாராம். இந்த முத்திரை மோதிரத்தை ராமச்சந்திரமூர்த்தி கொடுத்ததை வாங்கி கொண்டுதான் ஆஞ்சநேயர் போய் சீதாதேவியை பார்த்தார். அடையாளம் காமிக்கிறார் இல்லையா, அங்க கொண்டு போய் காமிச்சது இந்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்து சீதையினுடைய மனக்கலக்கத்தை தீர்த்து அங்க பார்த்தா லங்கா நகரத்தை அதுக்கப்புறமா எரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இக்கரைக்கு வந்து ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட சீதாதேவி கொடுத்த இந்த மனோகர் அதை கொடுத்து, இது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார். சூடாமணின்னு சொல்றோம் இல்லையா, அது மனோகரம் அளித்து கதிர்காம மேவிய பெருமாளின்னு அருணகிரிநாதர் ரொம்ப அற்புதமா கொண்டு போறார். இப்ப ராமாயணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா நாம பாராயணம் பண்ண வேண்டியது சுந்தர காண்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேலை ரொம்ப இதுவா இருக்கு, ப்ரமோஷன் பதிவு உயர்வு கொஞ்சம் வீழ்த்துன்றது. சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணு, இன்னும் வியாதி புடுங்கித்துன்னு இருக்கு. சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணு. இந்த கல்யாணம் என்னவோ தடங்கள், சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணு. சுந்தரகாண்டம் ஒரு சர்வரோக நிவாரணி, மனக்கலக்கம், அது இது எல்லாத்துக்குமே. அது ஏன் அப்படி அவ்வளவு என்ன விசேஷம் சுந்தரகாண்டத்துக்கு மட்டும் அப்படின்னா, தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆஞ்சநேயர் கூர்மையா, ஆஞ்சநேயர் ராமர் கொடுத்த முத்திரை மோதிரத்தோட இங்க மேல வந்து நிற்கிறார். கடலை தாண்டுறார். கடலை தாண்டுவது 3 தடைகள் வருகின்றன. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 தடை. அங்க போய் இறங்கின உடனே லங்கினிங்கிறவ, அவளுக்கு 4 முகத்தாள் 8 தோழல், அதெல்லாம் கம்பர் விரிவாவே சொல்றார். 4 முகமா 8 தோள்களாம். அவளை அடிச்சு அவளும் சொல்லிட்டா, என்னை விட்டு நான் இந்தந்த பேர். யார் என்றால் லங்கினிங்கிறது லங்கா நகரத்தினுடைய காவல் தேவதை. அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சீதாதேவியை பார்க்கிறார். ராமர் கொடுத்த முத்திரை மோதிரத்தை அப்படிங்கிறார். சீதாதேவி அதை எடுத்துக் கொள்கின்றார். தன்னுடைய சூடாமணியை கொடுக்கின்றார். வாங்கி கொண்டு வந்து லங்கா நகரத்தை எரிச்சுட்டு இக்கரைக்கு மீண்டு வந்துடுறார். தெரிஞ்சது. திருப்பி சொல்றேன், இதை மற்றும் ஒரு முறை உங்கள் மனதுக்குள்ளேயே ஓட்டி பார்த்து கொள்ளுங்கள். ஏதோ கதாரூபமா எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஏமாந்து போயிட வேண்டாம்.
இப்பொழுது அடின்னு சொல்லக்கூடியது முழுதுமே தேதியூர் பெரியவான்னு ஒரு சிங்கம் இருந்தார். இனிமேல்லாம் அந்த பூமியில அப்படிப்பட்டவா வருவாளங்கிறது சந்தேகமா இருக்கு. காஞ்சி காமகுடி பீடத்திலையும் சிங்கரி பீடத்திலையும் ஏக காலத்துல ஆஸ்தான வித்வானா இருந்த ஒரு பெரிய சிங்கம், சாஸ்திர ரத்னாகரம்னே அவருக்கு உண்டு. அவ்வளவு பெரிய சிங்கம் அது. அவர் எழுதி வச்ச அந்த ராமாயணம், வால்மீகி ராமாயணத்துக்கு வியாக்கியானம் அவர் பண்ணியிருக்கார். பாருங்கதான் பேச வரல. ஆஞ்சநேயருங்கிறது வேற யாரும் இல்லை, குரு. ராமருங்கிறது பகவான், தெய்வம். அவர் கொடுத்த அந்த மோதிரம்ங்கிறது தெய்வீக அனுபவம் என்பதை ஞான குருநாதர் தன் வசப்படுத்தி தன்னிடம் வைத்திருக்கிறார். அவர் சீதாதேவிங்கிறது நாம மானிட ஜீவராசிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிகிறதா? தெய்வத்தை விட்டு விலகி இந்தண்டை எங்கேயோ இருக்கோம் நாம. தெய்வம் கூட இருந்ததும்மா. சீதையே ராமனும் ஒன்னாதானே இருந்தா. அப்ப சீதை என்ன பண்ணினா, எனக்கு அந்த மான் வேணும்னா. முடிஞ்சு போச்சே, முடிஞ்சு போச்சு. தெரிஞ்ச கதை தானே இது. வள்ளுவர் சொல்றாரியா இத. இந்த ஆசை என்பதுதான் பிறவைக்கு காரணம். அவா என்பது எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து. யார் சொல்லி கொடுக்க போறா? இதுக்குனாலும் திருக்குறளை படிக்கப்படாதா? இதுக்கு ஒரு மூலப்பொருள் இருக்கு. இதுக்கு இந்த சேருக்கு ஒரு மூலப்பொருள், உங்க போனுக்கு ஒரு மூலப்பொருள் எல்லாம் இருக்கு. சரி, இந்த மனிதன் பிறவிக்கு காரணமான மூலப்பொருள் எது? கண்டுபிடிக்க முடியலையா? ஆசார் வள்ளுவர் அவா என்ப அந்த ஆசைதான். வள்ளுவர் வாக்கு அது. திருக்குறளை முழுசாவே சொல்லியிருக்கேன். சீதையினுடைய விருப்பம். இவர் கொண்டு போய் அதை பிடிக்க போனார். ராவணன் கொண்டு வந்து தள்ளிவிட்டான். எங்க லங்கையில. அதை மீட்பதற்காக ஆஞ்சநேயர் வருகின்றார். 3 விதமான தடைகள் வந்து லங்கிரியை முடிச்சுட்டு சீதையை தரிசனம் பண்ணிட்டார். அது வரைக்கும் மட்டும் பார்த்துக்கோங்க. சீதை இந்த இடத்துல இப்ப அங்க வந்து 10 மாசம் ஆயிடுது. தெளிவா எழுதி வச்சிருக்கு. வால்மீகி கம்பர்லாம் எழுதியிருக்கார். சீதாதேவி அங்கு வந்து 10 மாதங்கள் ஆகி போய் விட்டன. ராவணன் வந்து மிரட்டி விட்டு போகிறான். தற்கொலை முயற்சியில் சீதாதேவி ஈடுபட்டாள். அங்க எழுதி வச்சிருக்கு. அது என்ன கணக்கு? 10 மாசங்கிறது என்ன? ஒண்ணும் இல்லை. சீதாதேவிங்கிறது நாமன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். கூட இருந்த தெய்வத்தை விரட்டி விட்டாச்சு. ராவணன்னா 10 தலை உடையவன். ஏன்னா நம்ம நாட்டுல அறிவாளிலாம் நிறைய பேர் இருக்கான். 10 தலை சைட்ல இருந்துச்சா, மேலேருந்து கீழே ஒன்னா இருந்துச்சா, அடிப்படை உண்மையை விட்டுருவான். எங்க போக தெரியுதா? ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, 10 இந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்களை தான் 10 தலை ராவணன் என்று சொல்லி கொடுத்தார்கள். அது 10ம் நம்மளை அடிச்சு கொண்டு போய் ஆசையை தூண்டி விட்டு, பொன்மான்னு ஆசையை தூண்டி விட்டு மறுபடியும் அம்மா வயத்துல கொண்டு போய் தள்ளிடுறது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இக சம்சாரே பகதுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே. ஆதிசங்கரர் மஜகோவிந்தத்துல சொல்றாரே. அம்மா வயத்துல கொண்டு போய் தள்ளிடுறது. 10 மாத காலம் கர்ப்பவாசம் சொல்றோமே. அதனால்தான் சீதாதேவி அங்க 10 மாத காலங்கள் அங்கே இருந்தாள்னு எழுதி வச்சா. இப்ப தெரியறதா ஏன் 10 மாசங்கிறது? அந்த குழந்தை பறக்குமா? இப்படி பறக்கும். அது அது அப்படிங்கிறது ஒரு வந்துடுறதே. அதனால்தான் அந்த இக்கட்டை குறிப்பதற்காக சீதாதேவி அங்கே தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டாள்னு எழுதி வச்சுது. இதை கட்டி காப்பாற்றணுங்கிறதுக்கு என்ன பண்றது? அப்ப நேர இங்கிருந்து ஆஞ்சநேயருங்கிற குருநாதர் வரார். தெய்வீக அனுபவம்ங்கிறதோட அத கடல்ல 3 தடை வந்தது இல்லையா? அந்த 3 தடையும் வேற எதுவும் இல்லம்மா. மானிட ஜீவராசிகளான நாம் செய்து அந்த பாவங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? ஆசையினால நாம பண்ணின தப்பு ஒரு தடை. குருநாதரை நம்மை வந்து நெருங்க விடாமல் தடுக்கின்றது. கோபத்தினால் நாம் செய்த பாவங்கள் 2வது தடை.
மூன்றாவது மயக்கம், அறியாமையால் செய்த பாவங்கள் மூன்றாவது தடை. அதுவும் தடுத்துறது அந்த இடத்துல. குருநாதர் ஞான அனுபவம் இருக்கிறதுனால அங்கிருந்து இக்கரைக்கு வந்தாச்சு. 3 தடையும் தாண்டியாச்சு. அதாவது இக்கரைக்கு வந்தாச்சு. அதாவது நம்மை கட்டி காப்பாற்றுவதற்காக. இந்த லங்கினிங்கிறது யாரு? வேற எதுவும் இல்லை, நம்ம தலையில எழுதியிருக்குன்னு சொல்றோமே, அதால்தான் 4 தலையினது. நம்ம தலையில எழுதியிருக்கிற எழுத்து இருக்கு பாருங்க, அதுதான் இது. குருநாதர் இந்த தலை எழுத்தை முழுவதுமாக நீக்கி விடுவார், மாற்றி விடுவார். ஆற்றல் படைத்தவர். திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவ பொறுவடிவேலும் கடம்பும் தடம்புயும் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர் கண்களும் குரு வடிவு ஆகி வந்து என் உள்ளம் குளிர கொதி கொண்டவே. அருணகிரிநாதர் அலங்காரத்துல கதர்றாரே. அப்படி இந்த லங்கினி, அதாவது நம்ம தலையில எழுத்த ஒதுக்கியாச்சு. நேர சீதாதேவியான நம்மிடம் வருகின்றார். தெய்வம் கொடுத்த ஞான அனுபவம் பிறந்த முதிரை மோதிரத்தை காண்பிக்கின்றார். சீதாதேவியான நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு பிரதிபலனாக சூடாமணியை கொடுக்கின்றார். நம் கருத்தை குருநாதரிடம் சமர்ப்பிக்கின்றோம்னு அர்த்தம். இது